ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 10 சவரன்லேருந்து ஒரு 50 சவரன் வரைக்கும் நம்ம எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கோல்டன் டிப்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாமே நான் வந்து என்னோடய டெய்லி ரொட்டீனில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது, என்னோடய ரியல் டைம் சேவிங்ஸில் நான் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கிற மெத்தட்ஸை தான் நான் சொல்லியிருக்கேன். அது என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னையோட கோல்டு ரேட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பார்க்க போகிறது கோல்டு சேவிங்ஸு. ஸோ நம்ம கோல்டோட ரேட் பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒரு கிராமோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 7730 ரூபா, ஒரு கிராமுக்கு 120 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சவரனுக்கு 960 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரே நாளில் 1000 ரூபாய் கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 107 ரூபா, இன்றைக்கி 1 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் ஒரு 15 டேஸ்க்குள்ளே ஒரு 7 ரூபா கிட்ட சில்வருமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நகைச்சீட்டு. நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நகைச்சீட்டுக்கு சொல்கிறேன். அதுலேயும் எப்படி நம்ம சேரணும் அப்படின்னா, கிராம் பேசிஸில் ஆட் பண்ணுற மாதிரியான ஸ்கீமில் தான் நம்ம சேரணும். அமௌண்ட் பேசிஸில் போனோம் அப்படின்னா அதில் நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்காது. கிராம் பேசிஸில் போகணும். நான் வந்து இந்த வாட்டியும் நான் கோல்டு சீட்டு போட்டிருக்கேன், ஜிஆர்டியில் போட்டிருக்கேன். இதை நான் நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். கோல்டு சீட்டுமே நம்ம கிராமில் ஆட் ஆகிற மாதிரி போடணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக லாஸ் தான். அதுலேயுமே எங்கே வந்து 18% வரைக்கும் ஃப்ரீ கொடுக்குறாங்கன்னு பார்த்து அந்த ஷாப்பில் போடுங்க. அது இன்னுமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நான் வந்து ஜிஆர்டியில் தான் போட்டிருக்கேன். ஜிஆர்டியில் வந்து வேஸ்டேஜில் 50-50 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்கீமில் தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எங்கே உங்களுக்கு பெஸ்ட்டான ஆஃபர் கிடைக்குதோ நீங்கள் அங்கே வந்து சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சேவிங் டிப்ஸு. செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டிப்ஸ் வந்து ரொம்ப 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 எனக்கு ரொம்ப பிடிச்ச டிப்ஸ் இது. இந்த மெத்தட் வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கோல்டு காயின் வாங்குறது. என்னை பொறுத்த வரைக்கும் மாதத்தில் அட்லீஸ்ட் ஒரு கோல்டு காயினாவது நான் வாங்கிடுவேன். இந்த மாதிரி 1/2 கிராம் 1 கிராம் இந்த மாதிரி வந்து காயின் சேவிங்ஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த காயின் சேவிங்ஸ் பண்ணுறதுனால நிறைய பேர் கேட்குறாங்க, வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம ஒவ்வொரு வாட்டி வாங்கும்போதும் பே பண்ணணும் அப்படின்னு. ஆக்சுவலி இதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நம்ம மாதம் மாதம் ஜுவல் வாங்குறதுக்கும் காயின் வாங்குறதுக்கும் வேஸ்டேஜில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது நம்ம வந்து ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் நம்ம போய் அப்படியே விற்றுக்கலாம். நமக்கு வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட் வந்து அவ்வளோ பெருசாக போகாது. பட் நம்ம ஜுவல்ஸை வந்து ரீசேல் பண்ணும்போது நம்ம எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டிருக்கோமோ அது எல்லாமே நமக்கு வந்து வேஸ்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி காயின் சேவிங்ஸ் பண்ணுறது எனக்கு பெனிஃபிட் தான், நான் அப்படி தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, பழைய தங்கத்தை வச்சு நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். இப்போ என்கிட்ட இருக்கிற பழைய தங்கம் வந்து ரொம்ப டிசைன் நல்லா இல்லை, இதுவாகிடுச்சு அப்படின்னா, நமக்கு புதுசு வாங்கணும் அப்படின்னா நம்ம அதை கடையில் போட்டுட்டு ரீசேல் பண்ணிவிட்டு வாங்காமல் நம்ம அதை வந்து ஒன் டைம் டெபாசிட் மாதிரி நம்ம வந்து பண்ணிவிட்டு அதுக்கு 11 மந்த்ஸ் கழித்து நம்ம போய் வாங்கும்போது நமக்கான அதே வெயிட், இப்போ 2 சவரன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 2 சவரனுக்கான வெயிட்டில் வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நம்ம எடுத்துக்கிற மாதிரி ஒன் டைம் டெபாசிட் இருக்குது. ஸோ கோல்டு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஓல்டு கோல்டை வந்து நம்ம அடகு வச்சுட்டு இந்த மாதிரி புதுசாக வாங்கிக்கலாம். நான் வந்து என்னோடய ஒரு 3 சவரன் நகையை வந்து டிசம்பரில் வந்து அடகு வச்சேன். அப்போ நமக்கு கோல்டு ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்த சமயத்தில் நான் இதை அடகு வச்சேன். அப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 1,20,000 ரூபாய் பேங்க்கில் கிடச்சிது. அதை அப்படியே நான் வந்து நகைக்கடையில் கொடுத்து ஒரு 2 சவரன் இந்த மாதிரி வாங்கிட்டேன். இப்படி வாங்கும்போது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நமக்கு வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கடைக்கு போகணும். இது நான் வந்து ஜிஆர்டியில் வாங்கினேன், சரவணா சில்வரத்னமில் தான் வாங்கினேன். ஏன்னா இந்த செயினுக்கு அங்கே வந்து வேஸ்டேஜ் வந்து 4% தான். ஸோ நான் அடகு வச்சு நகை வாங்கும்போது நான் வேஸ்டேஜ் எங்கே கம்மியாக இருக்கோ அப்படி தான் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த நகையை நான் வாங்கினேன். டிசம்பர் மந்த்து நான் இந்த நகையை வாங்கினேன். அப்போ பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து 7,075 ரூபாய் இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 7,710 ரூபாய் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு கிராமுக்கு 700 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போது நான் இந்த நகையை வாங்குறதுக்கு நான் பழைய நகையை அடகு வச்சேன் இல்லையா, அந்த நகை வந்து எவ்வளோக்கு வச்சேன் அப்படின்னா 1,20,000 ரூபாய்க்கு வச்சேன். இப்போது வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து எனக்கு அந்த 1,20,000 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிருச்சு. பட் இப்போது ஒரு 2 மந்த்ஸ் தான் ஆகுது. டிசம்பர், ஜான்வரி 2 மாதம் தான், 2 மாதம் இன்னையோட தான் முடியுது. ஸோ இந்த 2 மாதத்தில் எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கோல்டுக்கு மட்டுமே ஒரு 13,000 ரூபாய் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பேங்க்கில் நான் வச்சுருக்கிற நகைக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு 1 இயருக்கு 10,000 வச்சுக்கலாமே.
ஆனால் எனக்கு 2 மந்த்ஸில் இதில் 13,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. பழைய நகையை அடகு வச்சுட்டு நம்ம புது நகை வாங்குறதுல நல்ல பெனிஃபிட் இருக்குது. பட் நம்ம பழைய நகைக்கான கடன் அமௌண்ட்டு நம்ம கட்டிக்கிட்டே வரணும் அப்படின்னா இன்னும் நல்ல பெனிஃபிட் இருக்குது. நெக்ஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4th ஒன் வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, சில்லறை சேமிப்பு. சில்லறை சேமிப்புனா நம்ம டெய்லி கடைக்கு போகிறோம். ஒரு ரூ. 10 ரூ. 20 ரூ. 50 இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் நம்ம ரூ. 500 கொண்டு போகிறேன் அப்படின்னா எனக்கு அதில் எவ்வளோ சேஞ்ச் கிடைக்குதோ ரூ. 100 ரூ. 200 தவிர மீதி எவ்வளோ எனக்கு சில்லறை கிடைக்குதோ அதை அப்படியே நான் வந்து சேவிங்ஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூ. 30 நம்ம டெய்லி சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ரூ. 900 கிடைக்கும். அந்த ரூ. 900 இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக ஒரு 100 மில்லிகிராம் காயின் வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரியும் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆக்சுவலி ஒரு 10 டேஸ் சேவிங் சேலஞ்ச், 15 டேஸ் சேவிங் சேலஞ்ச் இந்த மாதிரி கூட நான் இதை பண்ணுவேன். ஸோ இந்த மெத்தடும் நான் ஃபாலோ பண்ணுற ஒன் ஆஃப் தி சேவிங் மெத்தடு. இதில் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணி காயின் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா 100 மில்லிகிராம் காயின். இந்த மாதிரி காயினும் நான் வந்து வாங்கியிருக்கேன். இதுவுமே ஜிஆர்டியில் தான் வாங்கினேன். நான் வாங்கியிருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி காயின்ஸ் எல்லாமே நான் ஜிஆர்டியில் தான் வாங்கியிருப்பேன். ஸோ இந்த 100 மில்லிகிராம் காயினுமே நான் அங்கே தான் வாங்கினேன். ஸோ இப்படியும் வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். இதுவும் ஒரு மெத்தடு தான். நெக்ஸ்ட்டு நான் ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5th மெத்தட் வந்து மாதம் ஒரு 1/4 கிராம் இல்லைன்னா 1/2 கிராமாவது நான் கோல்டு வாங்கியே தீரணும் அப்படிங்கிறதுல நான் என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து எவ்ரி மந்த் நான் வாங்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத என் மைண்டில் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடும் நான் ஃபாலோ பண்ணுறேன். மாதம் 1/4 கிராம் 1/2 கிராம் அப்படிங்கிறது நம்ம மாதம் மாதம் ஒரு ரூ. 70லேருந்து ரூ. 80 நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா டெய்லியும் கண்டிப்பாக நம்மளால் ஒரு 1/4 கிராம் காயின் ஈஸியாக வாங்க முடியும். இதெல்லாம் நான் கோல்டை சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ என்னோடய மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் காயின்ஸ் வாங்கியிருக்கேன். இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா 1/2 கிராம் காயின், 1/4 கிராம் காயின். மாதம் ஒரு ரூ. 2,500லேருந்து ரூ. 3,000க்குள்ளே உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 1/4 கிராம் காயின் தாராளமாக வாங்கலாம். அதுவே ஒரு ரூ. 4,000 5,000 உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக 1/2 கிராம் காயின் வாங்க முடியும். ஸோ இந்த மெத்தடும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற மெத்தடு தான். இந்த மாதிரியும் நான் நிறைய காயின்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 6th மெத்தடு. 6th மெத்தட் வந்து என்ன அப்படின்னா 18 கேரட் கோல்டு. இதை மட்டும் ஏன் நான் ரெட்டில் எழுதியிருக்கேன் அப்படின்னா, எஸ்டர்டே ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 18 கேரட் கோல்டை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா, அது கடையில் வாங்கிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி 18 கேரட் கோல்டை வந்து கடையில் வாங்கிப்பாங்க. அன்னைக்கு பியூரிட்டி செக் பண்ணுவாங்க. அன்னையோட 18 கேரட் கோல்டோட ரேட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்துப்பாங்க. 18 கேரட் கோல்டுமே இப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரூ. 6,000 மேலே, ரூ. 6,200 மேல் தான் அதோட ரேட்டுமே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி 18 கேரட் கோல்டை நம்ம சேஞ்ச் பண்ணாமல் இன்னொரு மெத்தட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, 18 கேரட் கோல்டை வந்து நம்ம அடகு வச்சோம் அப்படின்னா நம்ம 916க்கு தர அமௌண்ட்டை விட கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மியாக தான் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி பேங்க்கில் இதை அடகு வச்சு அதில் வர அமௌண்ட்டில் நம்ம நியூ கோல்டு வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி 18 கேரட் கோல்டை வந்து நம்ம ரொட்டீனாக நம்ம பேங்க்கில் அடகு வச்சு புது நகை வாங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அதில் வந்து நல்ல பெனிஃபிட் தான் கிடைக்கும். இதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப 916 அளவுக்கெல்லாம் இதை எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறது பெனிஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா உண்டியல் சேமிப்பு. உண்டியல் சேமிப்பை பொறுத்த வரைக்கும் நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் என்னோடய உண்டியல் சேவிங்ஸ். இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு வருஷமும் ரூ. 5 காயின், ரூ. 10 காயின், அப்புறம் ரூ. 1 2 இந்த மாதிரி எல்லா காயின்ஸையும் நான் வந்து சேர்த்து வைப்பேன். ஒரு வருஷத்துக்கு நான் எவ்வளோ சேர்த்து வைக்கிறேனோ அதை அப்படியே கொண்டு போய் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அதை கோல்டாக மாற்றிடுவேன். சில்லறை காசெல்லாம் கொண்டு போய் கோல்டு காசாக நான் மாற்றிடுவேன். ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 40 நம்மளால் சேர்த்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், ரூ. 10 காயினா ஒரு 3 காயின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அன்னைக்கோட சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா ரூ. 30 ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 40 நம்ம சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாளில் நம்ம எவ்வளோ சேவிங்ஸ்லாம் பண்ணலான்னா கிட்டத்தட்ட ஒரு 14,000 மேலே நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும். இந்த காயின் பார்த்திங்க அப்படின்னா இது லாஸ்ட் இயர் என்னோட உண்டியல் சேவிங்ஸில் நான் வாங்கின கோல்டு காயின் இது. இதை பற்றின வீடியோ நான் தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் அமௌண்ட். அது என்ன கிஃப்ட் அமௌண்ட் அப்படின்னு பார்க்குறீங்களா? கிஃப்ட் அமௌண்ட்னால் என் பசங்களுக்கு வந்து இப்போ பர்த்டே வருது, இல்லை ஊருக்கு போகிறாங்க, இல்லை தாத்தா பாட்டி ஊர்லேருந்து இங்கே வராங்க அப்படின்னா அவங்கெல்லாம் அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்லாம் தனியாக சேர்த்து வைப்பாங்க.
ஸோ இப்போ அம்மா என்ன பார்க்க வராங்க அப்படின்னா, அம்மா என் கையில பணம் குடுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான அமௌண்ட்லாம் வந்து தனியா சேவிங்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். அதுதான் வந்து கிஃப்ட் அமௌண்ட் அப்படின்னு இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து என் பசங்களோட அவங்களுக்கு நான் தனித்தனி பவுச் வாங்கி குடுத்துருக்கேன். அந்த பவுச்சில அவங்க சேவிங்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. நான் சேவிங்ஸ் பண்ணுறத பார்த்துட்டு என் பையனுமே இப்போ ₹20 காயின் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இது அவனோட பவுச்சு. இது அவன் அவன் சேவிங்ஸ் பண்ணிட்டுருக்கிற அமௌண்ட் இது. என்னோட சின்ன பையனுமே அவனுமே தனியா சேவிங்ஸ் பண்ணுறான். அவனுக்கு குடுக்குற பைசாலாம் அவன் தனியா வச்சுப்பான். இது அவனோட பவுச் இது. அண்ணன மாதிரியே அவனும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரப்பர் பேண்ட்லாம் போட்டு எல்லாம் கட்டி வச்சிருக்கான். நிறைய ஏதோ பீட்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்கான் உள்ள. ஸோ இது வந்து அவங்களோட சேவிங்ஸ். இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணி லாஸ்ட் இயர் அவங்க என்கிட்ட குடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7,000க்கு மேலே குடுத்தாங்க. 8,000 கிட்ட நியர்லி 8,000 கிட்ட என் கையில குடுத்தாங்க. அவங்க குடுத்த காசுல அப்படியே நான் வந்து ஒரு கோல்டு காயின் வாங்கிட்டேன். அத பார்த்தோனே அவங்களுக்கு அவ்வளோ ஹேப்பியா இருந்தது. இது நாங்க சேர்த்து வச்ச பணத்தில வாங்குனதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஹேப்பியா இருந்தது. இதுதான் அந்த 1 கிராம் காயின். இந்த காயின் வந்து அவங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட்ல அவங்களுக்கு வந்து கிஃப்ட் அமௌண்ட்ல வாங்கினது தான் இந்த காயின். ஸோ இந்த வருஷமும் அவங்க வந்து அவங்களோட சேவிங்ஸை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தோட எண்டில் இதில் கிஃப்ட் அமௌண்ட்டில் எவ்வளோ காயின்ஸ் என்னால் வாங்க முடியுது, எத்தனை கிராம் வாங்க முடியுது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி, இதுவே நமக்கு அப்படின்னா பெரியவங்க வந்து போனஸ் வாங்குவாங்க. எங்கேயாவது வேலை செய்யும்போது தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரிக்கெலாம் போனஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை அப்படியே வாங்கி நம்ம செலவு பண்ணாமல் அதில் ஏதாவது ஒரு கோல்டு இப்போ எடுத்து வச்சிடலாம். காயினோ இல்லை ஜுவல்லோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சா அது நமக்கு வந்து ஒரு நல்ல சேவிங்ஸாக இருக்கும். இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படின்னு என்ன இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போது டெய்லர், டிரைவர் இந்த மாதிரி அவங்களுக்குலாம் அந்தந்த சீசன் டைமில் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு இன்கம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்கம் வரும்போது அவங்க வந்து அதை அழகாக அவங்க ஏதாவது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சாங்கன்னா அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் போனஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா இன்கம்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது இந்த அமௌண்ட்டை தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, ஃபெஸ்டிவல் டேஸில் வந்து நம்ம கோல்டு வாங்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தீபாவளி வருது, பொங்கல் வருது, இல்லை நியூ இயர் வருது, கிறிஸ்மஸ் வருது அப்படின்னா அந்தந்த ஃபெஸ்டிவல் டேஸில் நம்ம கொஞ்சமாவது கோல்டு வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம கோலாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இருந்தே அதுக்கான சேவிங்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தீபாவளி சேவிங்ஸ், பொங்கல் சேவிங்ஸ் இதெல்லாம் நான் வந்து வீடியோவாகவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கோல்டும் வாங்கியிருக்கேன். அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போய் பாருங்கள். இதெல்லாம் வந்து தீபாவளிக்கு ஒன்று, பொங்கலுக்கு ஒன்று, ஸோ நியூ இயர்க்கு ஒன்று, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் டேஸ்க்கும் ஒன்று ஒன்று நான் வாங்கியிருக்கேன். இன்னொன்று, நம்ம வீட்டில் பசங்களோட பர்த்டே வருது, இல்லை நம்மளோட ஆனிவர்சரி வருதுன்னா அன்னைக்கு கூட நம்ம வந்து கோல்டு காயினாக வாங்கி சேவிங்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இதுதான் லாஸ்ட் ஒன். இது என்னோட ரொம்ப ஃபேவரெட். இது வந்து நான் எவ்ரி மந்த் நான் இது பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பட்ஜெட் சேவிங்ஸ். என்னோடய பட்ஜெட் சேவிங்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கோல்டு காயின் வாங்கியே தீரணும் அப்படின்றதுக்காகவே நான் பட்ஜெட் போடுவேன். அதுலேருந்து ஒவ்வொரு நாளும் நான் பார்த்து பார்த்து செலவு பண்ணி அதுலேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து நான் கோல்டு காயின் வாங்குவேன். இது வந்து என்னோடய வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். டிசம்பர் மந்த்து நான் என்ன பட்ஜெட் போட்டேன், அதில் எவ்வளோ அமௌண்ட்டு மிச்சம் பண்ணேன், என்ன வாங்கினேன், இதெல்லாமே நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நவம்பர் மந்தோட பட்ஜெட் சேவிங்ஸில் என்ன வாங்கினேன், டிசம்பர் மந்தோட பட்ஜெட் சேவிங்ஸில் நான் என்ன வாங்கினேன், என்ன மாதிரியான பட்ஜெட் போட்டேன், இது எல்லாமே நான் வந்து ஒவ்வொரு மாதமும் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ கூட ஜான்வரி மந்த்துக்கான பட்ஜெட் பிளான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போது நாளைக்கு வந்து நான் இதோட ஜான்வரி மந்தில் நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி பட்ஜெட் சேவிங்ஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த கம்மல் வாங்கினேன். ஃபஸ்ட்டு இந்த 1 கிராம் கம்மல் ஃபஸ்ட்டு காமிச்சது 1 கிராம் கம்மல், ரெண்டாவது காமிச்சது வந்து 2 கிராம் கம்மல். இந்த 2 கம்மலுமே வந்துட்டு நான் பட்ஜெட் சேவிங்ஸில் தான் வாங்கினேன். எனக்கு எவ்ரி மந்த் வந்து ஜுவல்லாக வாங்கும்போது நிறைய வேஸ்டேஜ் போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒவ்வொரு மாதமும் நான் ஒரு நகை வாங்கினேன்னா அதுக்கு வேஸ்டேஜ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ₹4,000 ₹5,000 பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு சேவிங்ஸ் ஒன்றும் பெருசாக பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து காயின் சேவிங்ஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் இயர் 2024ல் என்னோடய பட்ஜெட் சேவிங்ஸில் மட்டும் நான் எவ்வளோ வந்து அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ணேன், அதில் எவ்வளோ வந்து கோல்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் தனி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு சேவிங்ஸ் பண்ணும்போது, செலவு பண்ணும்போது நம்மளால் நிறைய சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேவிங்ஸ் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொல்லியிருக்கிற இந்த 10 டிப்ஸுமே என்னோட ரியல் டைம் சேவிங்ஸில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மெத்தடை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியாஸ் எல்லாம் எப்படி இருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நீங்கள் ஏதாவது நியூ சேவிங்ஸ் ஐடியாஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணால் அதையுமே ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இந்த ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் நிறைய கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.